லக்ஷ்மி, நீ தினமும் இதே மாதிரி பொங்க பொங்க பால் குடுக்கணும். அம்மா பால் அங்கன வைடி. ஐ பணியாரம் சாமி கும்பிட வச்சிருக்கல, அத போய் எச்சி பண்ண பாக்குறியே. சாமி கும்பிட வரைக்கும் பல்ல படக்கூடாது. சாப்பிட்டா என்னம்மா தப்பு? என்ன தப்பா? சாமி கண்ணை குத்திரண்டி. சாமிக்கு தெரியாம தாவாயில மறைச்சு பல்ல படாம முழுங்கிடுறமா. படாதடி. ஐயோ, உன்னை உங்க அப்பா பொத்தி பொத்தி வளர்க்குறாங்க, நீயும் குழந்தை மாதிரி வளர்ந்துகிட்டே வர. இந்த லட்சணத்துல உனக்கு உங்க அப்பா மாப்பிள்ள வேற தேடுறாங்க. பாவமா அந்த மாப்பிள்ள. கைய வாய் வச்சுட்டு சும்மா இரண்டி. போற இடத்துல அந்த மாதிரி இறக்க மடக்கா பேசுன வளர்ப்பு சரியில்லைன்னு அங்க இருக்கவளுங்க என்ன கரிச்சு கொட்டுவாளுங்க, தெரியுதா? போய் உன் அண்ணனை எழுப்பு. பாவம் ராசா, சாத்திரியும் பவனுமா வேலை தேடி அழுச்சு போய் படுத்து கிடக்குறான். அவனுக்கு பணியாரம்னா கொல்ல பிரியம். பணியாரமா? அப்படி சொன்னாதான் எந்திரிப்பேன்னு சொன்னேன். சீக்கிரமா குளிச்சிட்டு வா, சாமி கும்பிட நேரமாச்சு. வடக்கே எதுமா? இதுதான் வடக்க. வடக்கே இதுதானா? வடக்கே தலை வச்சு படுக்காதனாலதான் கெட்ட கட்டகனமா வருது. ஐயோ, நான் இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், என்ன விட்டுரு. அப்பா எத்தனை தடவை சொல்லிருக்காரு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு. வடக்க தலை வச்சு படுத்தா என்னவா? மூளை வளராம போயிடும். எனக்கு மூளை எக்கச்சக்கமா இருக்கு. மண்டைய பத்தி எவ்வளவு புரிசுன்னு பெண்டிரிக்க போறியே இல்லையா? முடியாது. அப்பாவை கூப்பிடுவேன். அப்பா எப்பா? பூஜை பூவாயம்மனுக்குமா? நம்ம பரம்பரையில 3 தலைமுறையா பொட்ட பிள்ளைகளே தங்கறது இல்லை. அதனால பூவாயம்மனுக்கு கன்னி பூஜை பண்றோமா? ஏப்பா, இந்த பணியாரம் எல்லாம் எதுக்கு சுட்டு வைக்கிறோம்? திங்கிறது தண்ட சோறு. அப்பா, எலுமிச்சை பழம் கருகமணி எதுக்க வைக்கிறாங்க? கன்னி பொண்ணுங்க செத்துட்டா அவங்கள தெய்வமா நினைச்சு எலுமிச்சம்பழமும் கருகமணியும் வச்சு படைப்பாங்க. ஆமா, கன்னி பொண்ணு செத்துட்டா கருகமணியும் எலுமிச்சம்பழம் வச்சு கும்பிடுறீங்க. ஒரு கன்னி பெண் செத்துட்டா களி உருண்டையும் கருவாட்டு குழம்பு வைப்பாங்க. அது கூட நல்லா பேசுவாங்க. அட சும்மா இருங்க, சாமி கும்பிடுற நேரத்துல தலை தலைன்னு பேசிக்கிட்டு பேசாம சாமி கும்பிடுங்க. அருமை பிள்ளை கிட்ட சொல்லு, மூஞ்சிய பாரு. அதான் பூவாயம்மா, எல்லாருக்கும் நல்ல சுகத்தை குடுமா தாயே. மாவளாசனா இரு. எனக்கு பத்து ஏங்க என் பிள்ளைய சும்மா கடிச்சு கொட்டிக்கிட்டே இருக்கீங்க? பாவம் என் ராசா, இப்பதான் ஊத்தி வச்ச கருப்பட்டி வட்ட மாதிரி இருக்கான் என் கண்ணு. நீ தின்னுப்பா. இந்தாங்க, நீங்களும் வர்ம மகளும் எடுத்துக்குங்க. அதுங்க ரெண்டுத்தையும் பாத்தியா, நல்ல வெள்ள உழுவ மாதிரி. சரி சரி, பொண்ணுக்கு அலங்காரம் பண்ணது போதும். இன்னைக்கு நாள் நடுக, வயலுக்கு சீக்கிரமா கிளம்புங்க. நீ வாராசா? என்னக்கா இந்த பணியாரம்? பணியாரமா? இவ்வளவு எனக்கா? உனக்கு அம்மா கொடுப்பாங்க, இத போய் அங்க கொடு. என்னடா சித்தா, என்ன மாட்டை ஏமாத்தி பாட்டு பாடியா பால் கறக்குற? பண்ணபுரத்துக்காரரு மாட்டுக்கும் ஒரு ரசனை உண்டு, அதனாலதான் பாட்டுக்கு பால் கறக்குது. நமக்கு தான் எந்த ரசனையும் இல்லையே. ஏய், பாட்டுக்கு மாடு வேணா ஏமாறலாம்டா, மனுஷன் ஏமாற மாட்டான். அப்படி சொல்லாதீங்க. மாடு சாமி மாதிரி. இந்த மாடு சாமியோ? மாடு என்னைக்குமே சாமி தான். நம்மள பெத்த ஆத்தாளுக்கு 2 மாறு, ஆனா பசுவுக்கு 4 மாறு. ஏன்? போய் மாட்டாஸ்பத்திரியில கேள்றா கிறுக்கா. இந்த நக்கலா பேசுறதானே வேணாங்கிறது. தெரியலன்னா என்ன கேளுங்க, நான் சொல்றேன். சொல்லுப்பா. ஏன் தெரியுமா? அது பெத்த கண்ணுக்குட்டி கொடுக்கறது 2 மாறு, நம்மள மாதிரி அனாதைங்களுக்கு கொடுக்கறதுக்கு 2 மாறு. அதனாலதான் அதை காமதன்னு சொல்றாங்க. நீ அனாதை பேடா, எதுக்கு எடுத்தாலும் நம்ம என்னை சேர்த்து பேசிக்கிறவன். மாட்டு பாலை குடிச்சு வளரும் போதே இந்த பேச்சு பேசுறிய. உங்க ஆத்தா பாலை குடிச்சிருந்தீங்கன்னா இத பாருங்க, என்ன எது வேணாலும் சொல்லுங்க, ஆனா அனாதன் மட்டும் சொல்லாதீங்க. என்னண்ணே மாட்டுக்குடியா பேசிட்டு இருக்க? என்னடா
அண்ணன் கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன். இந்த பொதுமுக்கார பயல்களே ரொம்ப குசுமுக்கார பயலுங்க. கொஞ்சம் நேரம் நம்மளே கறந்து வாங்கி போருக்கு. நான் வரப்பா. ஏய் என்னடா அது? அது குடுத்துச்சு. அது கொடுத்துச்சுன்னு தினமும் ஏதாவது தர்ற, ஆனா அதை பார்க்க முடியலையே. பண்ணையார் மாவளாச்ச அவ்வளவு சுலபமா பாத்திர முடியுமா? எங்க ஐயா பொத்தி பொத்தி வளர்க்குறாரு. சரி சும்மா நைன் நைன் பேசிக்கிட்டு இருக்காம சூடாறதுக்குள்ள பணியாரத்தை சாப்பிடு. எனக்குல இந்தா. இல்லை, நீயே எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிற அளவுக்கு பெரிய மனுஷன் ஆயிட்டியா? கூப்பிட்டா நான் வரமாட்டேன். நகந்து உட்கார்றா. சின்ன வயசுல இருந்து உனக்கு எண்ணெய் தேய்ச்சி விட்ட கைடா இது. கை ரொம்ப நீளமா வளர்ந்துருச்சோ? எண்ணெய்க்கு இல்லாத அதிசயமா இவனா தேய்ச்சுக்கிறான். எடுத்த எடுப்புல எண்ணெய் எடுத்து முதுகுல விட்டுக்கிறான். தலையில விட்டாதான்டா சூடு குறையும். சின்ன வயசுல இருந்து உனக்கு சோறு போட்ட கைடா இது. தலசியை விட்டு டவுசர் போட்ட கைடா இது. பெருசா எண்ணெய் தேய்ச்சுக்கிறான். எண்ணெய் ஏண்டா நான் பாட்டு கிழவும் புலம்பிட்டே இருக்கிற, பேசாம இருக்கிறிய? ஏயா ஏதாவது தப்பா பேசிட்டுனா அழுகுற? இல்லைங்கய்யா, என்ன பெற்ற ஆத்தா உசுட இருந்தா கூட எனக்கு இத்தனை வயசுக்கு அப்புறம் என்ன வச்சு விட்டுக்க மாட்டாங்க. அதை நினைச்சு அழுதுட்டேன். கடவுள் எனக்கு ஒரு புள்ளைய கொடுக்கல, அந்த குறைய நீதாண்டா தீர்த்து வச்சு. நமக்குள்ள இருக்கிற பாசம் எண்ணெய் இல்லடா வழுக்கிட்டு போக. கண்ணு நல்லா மூடிக்க. நில்றா, உடம்புல சட்டைய போடுறா. எதுக்குடா கழுத்துல கட்டிட்டு தெரியுற? அது என்னமோங்கய்யா, இப்படியே போட்டு பழகி போச்சு. சரி நான் வயலுக்கு போயிட்டு வரேன். ஏய், வயல்ல நல்லா தண்ணி பாஞ்சிருக்கான்னு பாரு. வரும்போது முகட நல்லா மிதிச்சுட்டு வா, தெரியுதா? சரி சரி. ஏலே, எண்ணெய் தேய்ச்சி தலை குளிச்சிருக்கிற, பழைய சோறு சாப்பிடாத. மத்தியானம் வரும்போது சுடுகஞ்சி எடுத்துட்டு வர. அம்மா இந்தா இத பெட்டி விட்டு போய் நான் போய் குளிச்சிட்டு வந்துடுறேன். ஒரு முக்கியமான இடத்துக்கு போட்டு போகணும். நல்லா அழுத்திட்டேன். போதும் போதும் போய் பல்ல நல்லா அழிச்சிட்டேன். நீ தண்ணி இறச்சிட்டு அந்த கழுதை எங்க போறாவா? அவள குழந்தைய தண்ணி இறக்கி சொல்லிட்டு நீ துணி துவச்சிட்டு அறிவு கட்ட முண்டா. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஏட்டி போட்டு ஏதாவது பண்ணிட்டு இருக்கிறேன். நேற்று வயசுக்கு பொண்ணு கருக்கல்ல கோலம் போட விடாம பொழுது அப்புறம் போட சொல்றேன். கண்ட போய் கண்ணு பட்டா என் பொண்ணுக்கு என்ன ஆகுது? எங்க அப்பா என்ன வளர்த்த மாதிரி நீ வளர்த்துப்படலான்னு பாக்குற. இப்ப அது நடக்குமா? ஆமா, இவ வாக்கப்பட்டு போற இடத்துல எனக்கு வீட்டு வேலை செஞ்சு பழக்கம் இல்லைன்னு மாமியார் கிட்ட சொன்னா எந்த துப்பு கட்டபடி வளர்த்தாரு என்னென்ன கருத்து போவாளுங்க. என்னமா உங்க அம்மா வளரிட்ட போறது? கேக்குற மாதிரி சொல்லிட்டு போடே. கூறு கட்ட மனுஷனுக்கு எல்லாத்தையும் புரியும்படி சொல்லணுமாக்கும். எதுக்கு எடுத்தாலும் தாறு மாறா பேசிக்கிட்டு. ஐயா, புதுசா உங்களை பசுமாடு பால் கறக்க போனா உதைக்குது. ஆமாப்பா, காலையில நான் கூட கறந்து பார்த்தேன், இடம் கொடுக்க மாட்டேங்குது. அப்படியா? 3000 ரூபாய் கொடுத்து வாங்கின மாடு கறக்கலன்னா மடிக்கட்டியுமே. ஆடுற மாட்டை ஆடித்தேன் கறக்கணும், பாடுற மாட்டை பாடித்தேன் கறக்கணும். நான் ஆடி கூட பாத்துட்டேன் ஐயா, பால் கறக்க மாட்டேங்குது. அப்ப பாடிதான் கறக்கணும். அதுக்குதான் இந்த ஊர்ல ஒருத்தன் இருக்கிறானே பாட்டுக்காரன், அவனை கூப்பிட்டா பாடி கறந்துட்டு போறான். பாத்து போமா பாத்து போய் அந்த பாட்டுக்காரனை கூட்டு போ. ஏன் பாட்டுக்கார பாடினா பால் கறக்குமா? நாங்க பாடினா பால் கறக்காதா? ஏன் அப்பத்தா இந்த பவுன் சட்டியை கொடு. சத்தியம் நீயே தருமத்தாயே குழந்தை வடிவே தெய்வ மகளே. என்னடா பண்ண போற? பால் கறக்க போறப்ப இப்ப பாரு என் திறமைய. ட்ரியோ 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 சத்தியம் நீ. ஐயோ 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 ஏப்பா கவுண்டர் பண்ணி வீட்டுல வாங்கினியா? என்ன இந்த உதவ உதைக்குது? ஏண்டா வெங்காயத்தை உரிடானா வெண்டைக்காயை தின்னுட்டு இருக்கிற? உரிடா. ஆமா, எப்ப பார்த்தாலும் என்னையும் வெங்காயம் உரிக்க சொல்லுங்க. டேய், வயசான காலத்துல வெங்காயத்தை உரிச்சா கண்ணெல்லாம் எரியுதுடா. எந்த வயசுல வெங்காயம் உரிச்சாலும் கண்ணு எரியத்தான் செய்யும். வெங்காயம் தெரியுமா வயசு? அப்படியா? பேசுவ பேசுவ.
டேய் இன்னைக்கு குழம்ப கவனிடா, உப்பெல்லாம் அளவா போட்டு அசத்துற. ஆமா, எனக்கு இப்படித்தான் சொல்றீங்க. என்னைக்காவது குழம்ப சுருக்குன்னு வச்சிருக்கீங்களா? ஏய் என்னமோ தினமும் சப்புன்னு குழம்பு வைக்கிற மாதிரி எனக்கே குழம்பு வைக்க சொல்லி கொடுக்குறியா? இது பொம்பளை இல்லாத வீடு. வயசானவன் என்னால முடிஞ்சதுதான் செய்ய முடியும். எண்ணெய்க்கு தொன்ன ஆதரவு, தொன்னைக்கு எண்ணெய் ஆதரவு. இல்ல முந்தா நாள் ஐர மீன் குழம்பு வச்சுனே, எப்படி? நல்லா இருந்துச்சு. நேத்து வச்ச பச்சை முச்ச கருவாட்டு குழம்பு எப்படி? அதை விட நல்லா இருந்துச்சு. அப்புறம் என்னடா இன்னைக்கு அதிசயமா குறை சொல்ற? இப்ப நான் என்ன சொல்லிட்டேன்னு இப்படி கோச்சுக்கிறீங்க? ஏய் இனிமே அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொன்ன எனக்கு கெட்ட கோவம் வந்துடும். இதாங்க உரிச்ச வெங்காயம். கீழே போடு. இவனடா மூச்சரைக்க வந்து நிக்கிறான். அண்ணார் வீட்டுல புதுசா வாங்கின பசுமாடு பால் கறக்க மாட்டேங்குது. பாட்டுக்கார வந்து பாடினாதான் பால் கறப்பன்னு சண்டித்தனம் பண்ணுது. உடனே ஐயா கூட்டு வர சொன்னாரு. ஏண்டா நீயாவது சித்தேன்னு அழகா கூப்பிடக்கூடாதா? அது என்ன பாட்டுக்காரன்? பச்சை பேர் ஒண்ணு, கூப்பிடுற பேர் ஒண்ணு. ஏயா அவன் நிக்கிறானே, அவனுக்கு என்ன பதில் சொல்றது? யாரு வீட்டுல மாடு வாங்கினாலும் நீ தான் போய் கறக்க வேண்டியிருக்கு. இது இந்த கிராமத்துல பழக்கமா போச்சு. பண்ணையாரு ஊருக்கு பெரிய மனுஷன், புது பணக்காரல்ல, பொசுக்கு பொசுன்னு கோவம் வரும். போ. வெங்காயம் உரிக்கலையே? ஆமா உரிச்சது போது, நீ போட. ஈண்டு எத்தனை நாள் இருக்கும்? என்ன ஒரு 10 நாள் இருக்கும். இருக்காதுங்களே, 8 நாள் தான் இருக்கும். கண்ணுக்குட்டியை பார்க்கும்போது தெரியுதே. அம்மா அதுக்கு பேர் என்ன வச்சிருக்கீங்க? எனக்கு ஒண்ணும் தெரியாது. டேய் தவிடு, இந்த கண்டுக்கு என்னடா பேர் வச்சிருக்க? செண்பகண்ணா. சண்பகமா? ஆடி சக்கண்டனா என் பொண்ணு மாதிரியே மூக்கு முடியுமா இருக்கிறதுனால பேர் வச்சான் சண்பகம்னு. ஓஹோ, செண்பகமா? செண்பகம். ஓடி 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 ஓடி. என்னடி இது? பாட்டு பாடிய பால் கறந்துட்டா? அட அதை விடுங்க. எம்புட்டு பால் அதானே. பாத்தீங்களா? டேய் பாட்டுக்கறா, இங்க வா. இந்தா கை செலவு வச்சுக்கோ. வேணாங்க. டேய் விடுறா அண்ணா, உன்னை சுத்தி தான் ஒரு கூட்டமா வச்சிருக்க. எல்லா பையலும் போய் சினிமா பாருங்க. இல்லைங்க, நான் கூலிக்கு கறக்குறது இல்ல. அடே ரோஷக்கார பையன், சும்மா வா. மருது முத்து வளப்பாச்சே. நல்லா இருக்கு நல்லா இருக்கு. ஐயா, மாட்டுக்கு சண்டு வைக்கிற போட்டுறாங்க, கழிஞ்சிரும். இவகிட்ட சொல்லு, கேட்டுக்கடி. சரிப்பா. வர்றேங்க. டேய் தவிடு கேட்டுக்கடா. இத வாங்கிக்கோங்க. வேணாங்க. சட்டை போடாம இருந்தா ஈயெல்லாம் கடிக்கும். இனிமே சட்டை போட்டுக்கிட்டு தான் வரணும். அதெல்லாம் எனக்கு வேணாங்க. அன்னைக்கு பணியாரம் கொடுத்தேன், பொங்க கொடுத்தேன், அதெல்லாம் வாங்கிட்டீங்கல்ல. இத வந்துட்டேம்மா. ஏண்டா தவிடு, உண்மையிலே இந்த சட்டை எனக்கு நல்லா இருக்கு. ரொம்ப அம்சமா இருக்கு. கவலைப்படாத, உனக்கு இதே மாதிரி ஒரு சட்டை வாங்கி தர்றேன். இங்க வா. என்ன? இந்த சட்டை ஏது? அதை விடு, முதல்ல நல்லா இருக்கான்னு பாரு. ரொம்ப டாப்பு. ஆமா, இந்த வலது கம்பு கூட்டுல கொஞ்சம் கிழிஞ்சிருக்கணுமே. ஆமா, கிழிஞ்சிருக்கு. மேல இருந்து 2வது பிச்சா இருக்காதே. ஆமா, பித்தான காணா. நீ வச்சிருக்கியா? வச்சிருக்கேன். ஏண்டா என் தங்கச்சிட்ட தேய்க்க கொடுத்திருந்தேன், அதை திருடிட்டு வந்தீடா திருட்டு பையல. ஏய், மரியாதை இல்லாம பேசாத. உன் சட்டனை சொல்லு, கள்ளி தர வாங்கிக்க. எங்க பரம்பரையே வேறடா. பார்த்தாலே தெரியுது. விஷயத்த சொல்லு. உனக்கு முள்ளக்குடி தெரியுமா? முள்ளக்குடி. ஒரு நாள் முருகன் தேர்ல வரும்போது அந்த முள்ளக்குடி தேர்ல சிக்கிக்கிச்சு. உடனே முருகன் வேலை எடுத்து நம்பி பார்த்தாரு, வரல. முல்லைக்கு தேரை கொடுத்துட்டு முருகன் நடந்தே போயிட்டாரு. அன்னைக்கு முல்லைக்கு தேர் கொடுத்தான் முருகன். இன்னைக்கு எங்க ஊரு பாட்டுக்காரனுக்கு இந்த வடக்கு விநாயகர் சட்டையை கொடுத்தான்னு சரித்திரம் பேசுண்டா. அது போகட்டும், அந்த சட்டையில 2 ரூபாய் இருக்குமே, அதை எடு. என்ன 1 ரூபாய்? 100 ரூபாய்டா. நானும் தவிடும் கடலை மிட்டாயும் தின்ட்டோம். இதுக்கு சேர்த்து தின்னுங்க. இதையே சரித்திரம் சேர்த்து எழுதிக்கிறோம். இது கொடுத்து கொடுத்து சிவந்த கைடா. முருகனுக்கு அண்ணன்டா இந்த வடக்கு விநாயகம். வரட்டுமா? அத உட்காந்துருக்கனே, அவனுக்கு பல்புடி வாங்கி கொடுங்கடா. பாத்தியா தவிடு, நாம படிக்கலைன்னு தெரிஞ்சுக்கிட்டு முருகன் தேருன்னு நம்ம கிட்டே ஏதோ சொல்லி குழப்பறானுங்க. நமக்கு தெரியாதா முல்லைக்கு தேர் கொடுத்தது அனுமார்தான்னு? இத நீ அவன்கிட்ட சொல்ல வேண்டியதுதானே? அவன் கிடக்குறான் சின்ன பையன், அவன்கிட்ட போய் பேசிக்கிட்டு நீ வாடா. அண்ணே உண்மையை சொல்லு, இந்த சட்டை யார் கொடுத்தா? அது கொடுத்து. அத நீ சரியா பாத்தியா? சரியா பாக்கலையே. இன்னைக்கு நீ பாக்கலாம். எப்படி? அவங்க அப்பா கருதரிக்க களத்து மேட்டுக்கு போயிருப்பாரு. அவங்க அம்மா கஞ்சி கொண்டு போயிருக்கோம். அப்ப இப்பவே போய் பாக்கலாங்கிறியா? ஏய், எங்கடா போறீங்க? என்னமா இம்புட்டு வந்து சோத்த வச்சு முனிக்கி முனிக்கி தின்னுட்டு இருக்கிய? நல்லா சாப்பிடுமா. என்னடா காணோம்? என்னடா இன்னும் காணோம்? வரும் வரும்.
நான் எடுத்து போறேன், நீ உள்ளார போ. என்னடா பாக்குறீங்க? கரிமுட்டி, நீங்க எப்படிங்க வந்த? நீங்க முன்னாலே போனா நான் பின்னாலே வருவேன். மட்டம் மட்டும் உடச்சுக்காமா. ஏண்டா இத பாக்க வாடா வந்தீங்க? நீ தானே குட்டி வந்த? என்னம்மா, நானும் கொஞ்சம் திருகட்டுமா? வேண்டாண்டியம்மா, உங்க அப்பா பார்த்தா தாயின் விட பார்க்காம வெட்டி போடுவேன். கொஞ்சம் நிறுத்து. நீ தாத்தாவை எப்படி கூப்பிடுவ? இது என்னடி வம்பு? எங்க தாத்தாவை தாத்தான்னு தான் கூப்பிடுவேன். அது இல்ல அப்பத்தா, உங்க வீட்டுக்காரர் எப்படி கூப்பிடுவ? அதை ஏண்டி பழைய கதையெல்லாம் கிளறிக்கிட்டு? ஆசையா இருந்தா மாமான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா மச்சான்னு கூப்பிடுவேன். அதுக்கு மேல ஆசை வந்தா டேய் செலவான்னு கூப்பிடுவேன். ஏப்பா பச்சை வரக வச்சு புகை வீட்டிட்டு இருக்கீங்க? நல்லா எரிச்சு விடுங்கப்பா. அத்தா நீ என்ன பண்றீங்க? அங்க வெத்த பாக்கம் சரி பண்ணி போ. ஆமா, அந்த வெட்டி போய் விராயங்க. வேலை தேடி போயிருக்காங்க. ஆமா, இங்க 1000 வேலை இருக்கு. அவர் வேலை தேடி போயிட்டாரா? பாப்பா அப்பா, என்னப்பா இதெல்லாம்? அது உன் ஆத்தா ஒண்ணு சொல்லியா? இங்க ஒரே புகையா இருக்கு, உள்ள வாமா. வேற ஒண்ணும் இல்லம்மா, வரிச்சூர்ல இருந்து உன்னை பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்றதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வராங்க. அதுக்காக தான் இதெல்லாம். அப்பா, அம்மா, உனக்கு காலாகாலத்துல கல்யாணம் பண்ண வேணாமா? அது என் கடமை இல்லையா? மாப்பிள்ளை யார் தெரியுமா? வரிச்சூர் மந்தக்கால மகன், ஒத்த பய, காலம் பூரா கால் மேல கால் போட்டு சாப்பிடுற அளவுக்கு வசதி. மாப்பிள்ளை ரொம்ப சாது. மத்தியான சாப்பாட்டுக்கு நம்ம வீட்டுக்கு வந்துடுறாங்கம்மா. நிச்சயதார்த்தம் நடந்தா பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி. அப்பா, எனக்கு கல்யாணம் வேண்டாம்ப்பா. என்னம்மா சொல்ற நீ? ஐயே, அப்பனு முதல்ல குசு குசு பேசுறீங்க. அப்படி என்னத்தான் பேசுறீங்களோ தெரியல. ஏண்டி, உனக்கு என்ன வேலைங்க? நான் செய்ய மாதிரி யார் செய்யறது? 1008 வேலை கிடக்கு. தள்ளுங்க. அப்படி வந்துட்டாரு கேட்கறதுக்கு. ஏம்மா ஏம்மா ஏன் ஏன் உம்முன்னு இருக்கிற? போட்டோவையும் காட்ட சொல்றேன், அதையும் பாரு. இங்க பாரு, எதையாவது வாயை திறந்து சொன்னா தினமா இந்த அப்பனுக்கு புரியும். சொல்லுமா. நான் அந்த பாட்டுக்காரன் தான்ப்பா கட்டிக்குவேன். பாட்டுக்காரனியா? மருதமுத்து மகனியா? மாடு மேய்க்கிறானே அந்த பையலையா? உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா கல்யாணத்துக்கு யாருமா வருவாங்க? 4 மாடு மேய்க்கிற பையலுக்கு தான் வருவாங்க. நான் பாத்துருக்கிற இடம் இருக்கேன். இந்த புலி எங்க தலையை நல்லா துவட்டிருக்க கூடாது? அவன் கூட பழகி இருக்கிறியா? உன்னை கட்டிக்கிறேன்னு அவன் ஆசை வார்த்தை ஏதாவது சொல்லியிருக்கானா? சரி, ஏதாவது பேசி இருக்கிறியா? என்னம்மா, பழகவும் இல்ல பேசவும் இல்ல, அப்புறம் என்னம்மா? இல்லப்பா, அவர் பாட்டுன்னா எனக்கு குசுறு. அவ்வளவுதானா? அப்பா, நான் என்னமோ ஏதோன்னு பயந்தே போயிட்டேன். என்னைக்கு இருந்தாலும் என் பொண்ணு குழந்தை. சரி சரி, இந்நேரம் சம்பந்தி வீட்டுக்காரங்க பாதி தூரம் வந்திருப்பாங்கம்மா. அங்கதாண்டி இருக்கு, நான் வந்து எடுத்துறேன். பாத்தியம்மா, உன் கல்யாணம் பாயாசம் வரைக்கும் வந்து பாரு. உங்க அம்மா கிட்ட இதை சொல்லி வைக்காத. ஓட்ட வாயி விவரம் தெரியாம ஊரு பூரா உணரி வச்சிருவா. என்ன போய் கண்ணுல காசாத்தி பட்டு புடவை கட்டிக்கிட்டு பூ நிறைய வச்சுக்கிட்டு லட்சணமா வரும். என்ன வாங்க Thank you.
அந்த பாட்டுக்காரனை தான் நான் கட்டிக்க போறேன்னு அப்பவே சொல்லியிருந்தா, எனக்கு தெரிஞ்சிருந்தா, என்கிட்ட சொல்லியிருந்தா எப்படியாவது அவனுக்கே ஒண்ணு கட்டி வச்சிருப்பேனே. என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளே, என் பொண்ணு என்ன விட்டுட்டு போயிட்டாளே. என்ன விட்டுட்டு போறதுக்கு எப்படிமா அவனுக்கு மனசு வந்துச்சு? சொல்லியா, உன் பொண்ணு சாவுக்கு என் மயன்தான் காரணம்னு சொல்லு. இங்கேயே 2 துண்டா வைக்கிற. மத்தவங்களை குத்தம் சொல்லி பிரயோஜனம் இல்ல. நான் கொடுத்து வச்சது அவ்வளவுதான். இந்த ஊருக்கே தெரியுமே, என் பிள்ளைய பொத்தி பொத்தி வளர்த்தனே போயிட்டாளே. மருதமுத்து, அந்த பொண்ணுக்கு பெரியப்ப நானு. அந்த பொண்ணு சடங்கானதுல இருந்து இதுவரைக்கும் அது மூஞ்சிய சரியா கூட பார்த்ததில்ல. அப்படி பொத்தி பொத்தி வளர்த்தான். பூ போல வளர்ந்த பொண்ணு இன்னைக்கு நான் நெருப்புக்கு பலி கொடுத்துட்டேனே. எங்க பரம்பரையில பொட்ட பிள்ளைங்க தங்காதுங்கிறது சரியா போச்சு. மருதமுத்தே, என் பொண்ணு தண்ணி சுமந்து வந்தா கூட என்னால தாங்க முடியாதுப்பா. ஆனா இன்னைக்கு அவளை 4 பேரு தூக்கிட்டு போயிட்டாங்களே. பதறாத, நாம தான் தாங்கிக்கணும். பொறுமையா. ஆமா மருதமுத்தே, நடந்தது நடந்து போச்சு. போனவ போய் சேர்ந்துட்டா. இருக்கிறவங்களையாவது நல்லபடியா வச்சுக்கோ.